டாக்ஸ்க்காக கவுஸ்க்காக ஈசன் த்ரோ பிளேட் வாங்கியாச்சு. ஒன்று வந்து பிஸ்கெட்டுக்கு, இன்னொன்று பெரிய பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் வைக்கிறதுக்கு. பப்பிக்குட்டி பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ரோட் கிராஸ் பண்ணுறது ரொம்ப டேஞ்சர். பட் அது பசிக்காக ஓடி வருது. ஏன்னா காலையிலே ஏதாவது வச்சுக்கிட்டே இருக்கும் இல்லையா, அதனால. ஸோ அங்கேருந்து வெயிட் பண்ணுது. என்னோட ஆளை காணுமேன்ட்டு நான் கீழே இறங்கி போகிறேன். பப்பிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பசி வந்துருச்சு. அதனால தான் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடி வந்திருக்கு. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வச்சிடலாமா? அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் ஒரு பிளேட்டு பேப்பர் வச்சா நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. ஸோ அதனாலேயே ஈசன் த்ரோ பிளேட் வாங்கி இப்போது பிஸ்கெட்டு பப்பி குட்டிக்கு வச்சாச்சு. ஸோ நீங்கள் எல்லாரும் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நானும் ஹாப்பி. என்னோட ஒயிட் பப்பி இல்லைன்னு பார்க்கிங்களா? ஒயிட் பப்பி வந்து வேறவங்க வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க, நாங்கள் வளர்த்துக்குறோன்ட்டு. ஸோ தூக்கிட்டு போகிறது பெரிய விஷயம் இல்லை. ஃபுட்டு வந்து டைமுக்கு வச்சு அதையெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பப்பிக்குட்டி பார்த்தீங்கன்னா 10-15 டேஸாக ரொம்ப சேடாக இருந்துச்சு. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. ஏன்னா கூடவே விளையாடிக்கிட்டு வச்சுக்கிட்டு இருந்துச்சு இல்லையா, அதனால. ஸோ நான் நிதானமே சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து பார்க்குது. ஸோ ஓகே பப்பிக்குட்டி, நீ நிதானமே சாப்பிடு, பாய் சொல்லிட்டு நானும் அங்கேருந்து கிளம்பிட்டேன்.